லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் மேலே டபுள் டச் பண்ணுங்கள். இட்லி வேண்டும் என்றால் மாவு வெந்துதான் ஆகணும். பக்குவம் வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நொந்துதான் ஆகணும். பாரா, நல்லா இருக்கே. தங்கச்சி, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சு உங்களுக்கு பார்சல் அனுப்புகிறோம். பாப்பாவுக்கு கொடுங்க. கண்டிப்பாக மணிகண்டன் ப்ரோ அனுப்புங்க, கொடுக்குறேன். உயிரே, உருளைக்கிழங்கு பக்கோடா போடுங்க, குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பக்கோடா. ஓகே, அடுத்தது வேற ஏதாவது சொல்லுங்க. ஹாய் ஹாய். என் உயிர் பிரிந்தால் என் இனம் இல்லை உடம்பு தானம் செய்வாயா? என் உயிர் பிரிஞ்சா கண் தானம் செய்வியா, உடல் தானம் செய்வியான்னு கேட்குறீங்களா? யோசிச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்சிசியில் இருக்கும்போதே வந்து நம்மளோட பாடி பார்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் தானம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். பட் என்ன நம்ம பாடியிலேருந்து என்ன எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்ன தானம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கூட மறந்துட்டேன். பிளட் டொனேஷன் கூட பண்ணியிருக்கேன் என்சிசியில் இருக்கும்போது. குட் மார்னிங், குட் மார்னிங்க தங்கச்சி. காலையில் நீங்கள் பல்லு விளக்கு மேக்கப்பு போட்டிங்களா? எப்பயோ வளர்க்கிட்டேன் ப்ரோ. எங்கள் ஊர் பக்கம் இந்த டிஷ்ஷு பேர் சீலி தான் சொல்லுவாங்க. அதில் கேழ்வரகு மாவில் செய்கிறது சிஸ்டர். அப்படியா? எனக்கு தெரியலையே என்ன சிமிலினா என்னன்னு தெரியலையே எனக்கு. எப்படி இருக்கும் அது சுகன்யா சிஸ்டர்? எனக்கு தெரியாது மித்ரன் ப்ரோ. சிஸ்டர் கேட்டால் சொல்லவில்லை. என்னாச்சு பாலா ப்ரோ, என்னது தெரியாது? என்ன கேட்டீங்க, நான் என்ன சொல்லலை? ஹாய் ஹாய் பாலா. அதுக்காக நான் டீ குடிக்காம இல்லை, நான் எப்பொழுதும் சாப்பிட மாட்டேன். டீ காஃபியை பற்றி ஒரு ஸ்டோரியாக இருக்குது. டீ காஃபி ரெகுலராக குடிக்க கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆயுள் காலம் குறையும். ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். சப்பாத்தி செய்யுங்க சிஸ்டர். பாலா நீ முந்தா நாள் தான் சப்பாத்தி செஞ்சேன்னு நினைக்கிறேன். முந்தா நாள் தான் உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்தி செஞ்சோம். ஹாய், குட் மார்னிங், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு அவர் சேனல். என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? லைக் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் மேலே டபுள் டச் பண்ணுங்கள். சுகன்யா, இனிய காலை வணக்கம். வீட்டில் அனைவரும் நலமா? லைக் பண்ணுங்க. லைவ்ல இருக்கவங்க ஸ்க்ரீன் மேலே டபுள் டச் பண்ணுங்க. லைவுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் அப்படியே நிற்கிது பாருங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது சொல்லுங்கப்பா. பாப்பாங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. அது முந்தா நாள் சிஸ்டர். ஆமா, எத்தனை மணிக்கு நீ வேலைக்கு போவாய்? எத்தனை மணிக்கு நான் வேலைக்கு போவேன்னு கேட்குறீங்களா? காலையில் 9:30க்கு போவேன். பட் இப்போ போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கேன். பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு தான். யாஷு யாஷு விட இந்த உலகிலேயே அதிகமாக உள்ள கறி எது என்று தெரியுமா உங்களுக்கு? மனிதனுடைய கறிதான். இதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. யார்கிட்டையாவது கேட்டு பாருங்க. ரொம்ப வயசானவங்க கிட்ட அவங்க சொல்லுவாங்க. ஐய, என்ன சொல்றீங்க நீங்க? ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய். மனிதனோட கறியை போய் யாராவது சாப்பிடுவாங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? உன் கணவர் என்ன வேலை செய்கிறார்? காலையில் சாப்பிட்டு விட்டு வேலைக்கு போய் விட்டாரா? இன்னும் சமையல் செய்யவில்லையா? என் ஹஸ்பண்ட் வந்து சமையல் மாஸ்டராக இருக்காருங்க. ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ காலையில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? ஸ்கூல் போகும்போது தான் பாப்பாங்களுக்காக காலையில் சமைக்கணும். ஓகே. ஹாய் ஐயப்பன். ஹாய் ஹாய். உதயா, உங்கள் பேரு தான் சுகன்யாவா? ஆமாம் ஆமாம், சுகன்யா என்று மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லை. அவங்க பேர் சுகன்யா தான்.